முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரின்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொள்கிறீங்க, அதற்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் மிக மிக சந்தோஷப்படுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை உங்களோடு நிறைவாயிருப்பதா. தொடர்ந்து நாம் எல்லாம் சேர்ந்து இணைந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோமா? அவருடைய பிள்ளைகள் என்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஸ்தோத்திரம். புழுக்களாகிய நமக்கு பிள்ளைகள்ங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறாரு. எல்லாம் இணைந்து பாடி கர்த்தரை கனப்படுத்துவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர், ஆரணான கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போட்டும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போட்டும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். திக்காற்ற பிள்ளைகளின் தேவன், இன்னும் ஸ்டெப். திக்காற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. திக்காற்ற யாரையும் கைவிடவே மாட்டார். திக்காற்ற நாயகராய் நிற்பார். திக்காற்ற பிள்ளைகளின் தேவன். சொல்லுங்க, திக்காற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் எங்கள் சங்கீதமானவர், ஆரணான கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவர் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்தி. ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்தி. அவர் எங்கள் சங்கீதமானவர். நல்ல கை தட்டுமா? ஆமென். நாம் பாடி மகிமைப்படுத்துகிற ஆண்டவர் நமக்கு புதிய வாழ்க்கையை தந்தவர், புதிய துவக்கத்தை தந்தவர். எல்லாம் சேர்ந்து சொல்வோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்திலே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்திரே. பிள்ளைகளை ஆண்டு முழுவதும் ஆனால் பறக்கணும். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்திரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையும் நிறைவாக்கி நடத்தீரே. என் குறைகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையும் நிறைவாக்கி நடத்தினீரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல். நன்றி 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 உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டா. தாய் தன் பிள்ளை
தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. மறக்கவே மாட்டார். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என்னே. ஒரு விசை கூட சொல்லுவோமா? தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என்னே. தாய் தன் பிள்ளை, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என்னே சரே. என்னை போல நடத்துகிறே, அபிஷேகம் செய்கின்றே. என்னை போல நடத்துகிறே, அபிஷேகம் செய்கின்றே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் கீழாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், நான் சுகமானேன் அப்பா, எந்த தீங்கும் கீழா. பிள்ளையின் அப்பா, பிள்ளையின் அப்பா, பிள்ளையின் அப்பம் பிள்ளையான எனக்கல்லோ. பிள்ளையின் அப்பா, பிள்ளையின் அப்பம் பிள்ளையான எனக்கல்லோ. பிள்ளையான எனக்கல். பிள்ளையின் அப்பம், பிள்ளையின் அப்பம், பிள்ளையின் அப்பம் பிள்ளையான எனக்கல்லோ. பிள்ளையின் அப்பம், பிள்ளையின் அப்பம் பிள்ளையான எனக்கல்லோ. பிள்ளையான எனக்கல். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரோக்கியமே, அல்லேலூயா, ஆரோக்கியம். சொல்லுங்க அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆரோக்கியமே, அல்லேலூயா, ஆரோக்கியமே, அல்லேலூயா, ஆரோக்கியமே, அல்லேலூயா, ஆரோக்கிய. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரோக்கியமே, ஹல்லேலூயா, ஆரோக்கியமே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், எப்போதும் மகிழ்ந்திருப்போம். எத்தனை பேர் சொல்றீங்க? இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்க விரும்புறீங்க? எஸ், ஹல்லேலூயா. பெரியவர் நம்ம கூட இருக்கிறார். அதில் நம்முடைய தகப்பன்ட்ட அல்லது எல்லாம் இருக்குது. உங்களை தேற்ற வல்லவர், உங்களை ஆற்ற வல்லவர். சங்கீதக்காரர் நிறைய இடங்களில் சொல்றார் பாருங்க, திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன் அவர். உங்களுக்கு யாருமே எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? உலக பிரகாரமான அப்பா இல்லை, உலக பிரகாரமான அம்மா இல்லை, எனக்கு ஒரு சோத்திரம் உதவி செய்கிறதுக்கு ஒரு மூத்த நிலையிலேருந்து எனக்கு பொறுப்பெடுக்கிறதுக்கு ஒரு ஆள்ல நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். கர்த்தருக்கு விசுவாசிக்கிறோம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஒரு மடங்கல்ல, நீ 7 மடங்கு அக்கினியை சூடாக்கு. அது 4வது நபராய் அது சோத்திரம் அங்கே நின்று எனக்கு ஒரு ஜெயத்தை தருகிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். நல்ல கைத்தட்டி. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்க. இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள்.
என் நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். சொல்லுங்க. ஓ இயேசுவின் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறுவோம். நம் நேசரில் களி கூறு. சேர்ந்து சேர்ந்து இயேசுவின் பிள்ளைகள் நான். ஆமென். இயேசுவின் பிள்ளைகள். பேர பிள்ளைகளே கிடையாது, எல்லாரும் பிள்ளைகள். ஆமென். சின்ன பிள்ளை நல்லா கை தட்டி, வாலிப நல்லா கையை தட்டி மகிழ்ந்திருங்கள். இயேசுவே இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். நல்லா கை தட்டு. இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எதை நினைத்தும் கலங்காமல் இப்போது ஸ்தோத்தரிப்போ. சொல்லுங்க. எதை நினைத்தும் கலங்காமல் இப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நம் எப்போதும் ஸ்தோத்தரி. இயேசுவே இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் கருத்து உணர்ந்தவர்களா பாருங்க. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவே இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்க. இன்று காணும் எகிப்தியனை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணும் எகிப்தியனை இனிமேல் காண. நமக்கெதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. சொல்லுவோமா? நமக்கெதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. சாத்தான காலின் கீழே. சொல்லுங்க. சாத்தானம் காலின் கீழே. சாத்தானம் காலின் கீழே. சாத்தானம் காலின். இயேசுவே இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். எப்போதும் மகிழ்ந்து நல்ல சிரித்த முகத்தோடு இயேசுவின் நல்ல சந்தோஷமா எஸ் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திரு. வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். உன் குறைவெல்லாம் நிறைவாக்குவார். சொல்லுமா? உன் குறைவெல்லாம் நிறைவாக்குவார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். எப்போதும் மகிழ்ந்திரும். சந்தோஷமா? இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திரு. இயேசுவே இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எப்போதும் மகிழ்ந்திருங்கள். சொல்லுங்க. எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நல்லா சொல்லுங்க. எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எப்போதும் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம். சொல்லுவோமா? எப்போதும் மகிழ்ந்திருப்போம். ஓ எப்போதும் மகிழ்ந்திருப்போம். ஓ எப்போதும் மகிழ்ந்திருப்போம். நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். நல்ல கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. அது அடுத்த பாட்டு சொல்லுது. அல்ல பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு என்கிட்ட பேசுறீங்கப்பா. ஹல்லேலூயா ஆமென். எவ்வளோ பெரிய மகத்துவமான பதவியை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் தந்திருக்கிறார் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நீங்கள் ரோமர் 8:15 வாசித்து பார்க்கும் பொழுது அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோமா? ஒரு பெரிய பாக்கியம். சொல்லுங்க அல்லேலூயா.
லூக் 6ஆம் அதிகாரம் பிரைஸ் தி லார்ட் 35ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்களும் நானும் உன்னதமானவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். கரங்களை வைத்து சொல்லுங்க பார்ப்போம். லூக் 20ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம யாரு? ஆமென். விசுவாசிக்கிறவங்களாம் ஒரு அல்லே சொல்லுங்க பார்ப்போம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க ரெண்டு விஷயத்த. நாம் உன்னதமானவருக்கு பிள்ளைகள், நம்ம உயிர்த்தெழுதின பிள்ளைகள். எஸ் அல்லேலூயா. எதுவும் நம்ம அழித்து வைக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. அல்லது இம்மே காட்டு மறுமையில மேலான ஆசீர்வாதமான வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்பா தகப்பனே உம்மை பாடுவே ஆயுள் நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே அப்பா தகப்பனே உம்மை பாடுவே. சொல்லுமா ஆயுள் நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. அப்படி எல்லாரும் எழுந்து பாடுவோம். உறைவிடமாய் தெரிந்து கொண்டு உளவுகிறீர் என் உள்ளத்திலே பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு பேசுகிறீர் என் இதயத்திலே. அப்பா தகப்பனே உம்மை பாடுவே ஆயுள் நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே அப்பா தகப்பனே உம்மை பாடுவே ஆயுள் நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. தூய்மையாக்கினே தூய்மையாக்கினே ஆவி ஆத்மாவை தெய்வ பயத்துடன் பூரண படுத்துவே. எல்லாம் சேர்ந்து நின்று தூய்மையாக்கினே ஆவி ஆத்மாவை தெய்வ பயத்துடன் பூரண படுத்து. எல்லாம் சேர்ந்து நின்று விட்டு விட்டே விரிந்து விட்டே. சொல்லுங்க ஜானத்தை நான் தொட மாட்டேன். சொல்லுமா விட்டு விட்டே விரிந்து விட்டே ஜானதை நான் தொட மாட்டேன். அப்பா தகப்பனே உம்மை
அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். அப்பா பிதாவே என்று நீங்க தைரியமாய் கூப்பிடத்தக்க ஒரு புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். ஆம் தேவ ஜனங்களே, பிரைஸ் லார்ட். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் நான் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் என்ன என்பதை பாட்டாக பாடி நம் மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராய்த்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பதாக இப்பொழுது ஒரு அறிவிப்பை நம்ம எல்லாம் சேர்ந்து இணைந்து கவனிச்சிடலாமா? ஆம் தேவ ஜனங்களை, நித்திய பெரும் கிறிஸ்டியன் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. ஸ்க்ரீனில் காண்கிற எங்களுடைய எண்ணுக்கு உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் உதவி ஆட்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு மிக வாஞ்சியோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் நிச்சயமாய் நன்மையானதை உங்களுக்கு தருவார். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போமா? ஆண்டவருடைய நாமம் மேம்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து தியானிப்போமாக. கடந்த வாரத்திலும் நல்ல அருமையான ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். சத்துருவை ஜெயிப்பது எப்படி அப்படிங்கிற தலைப்பின் கீழே எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு நாம் தியானித்தோம். இன்றைக்கு நம் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் தாமே நிச்சயமாக நமக்கு இந்த நாளிலே உதவி செய்வாராக. பிரைஸ் லார்ட். இந்த பகுதி மிக மிக நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த ஒரு பகுதி, ரொம்ப பரிச்சயமான ஒரு பகுதி. ஸ்தோத்திரம். அங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது 4ஆம் அதிகாரத்திலேருந்தே பவுல் எழுத ஆரம்பிக்கிறார். எழுத ஆரம்பிக்கும்போது 4ஆம் அதிகாரத்தில் 2 காரியங்களே முக்கியப்படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, பிரைஸ் லார்ட், ஸ்தோத்திரம், ஒரு மனதை குறித்து அவர் அதிகமாய் பேசும். யூனிட்டி ரொம்ப முக்கியமாக, திருச்சபைக்குள்ள ஒரு மனம் ரொம்ப முக்கியமாக அவசியமாக இருக்கிறது. குடும்பங்களுக்குள்ளே ஒரு மனம் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. பிரைஸ் லார்ட். ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்ட முடியுமாங்க, அப்படி தானே? நம்முடைய கண்களுக்கு முன்பதாக அநேக சாட்சிகள் இருக்கிறது. ஒரு மனம், பிரைஸ் லார்ட், ஒரு மனம் ரொம்ப முக்கியம். அதை குறித்து பேசும்பொழுது பவுல் சொல்கிறாரு, குறைகள் இருக்கும், அதை குறைகளையே பார்க்காதபடிக்கு நிறைகளையே நோக்கி பாருங்கள். பிரைஸ் லார்ட். உங்களை மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க. நம்ம கையில் 5 விரல் இருக்குது, 5 விரல் ஒன்று போல் இருக்குதா? நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. உங்கள் பழக்கம் வழக்கம் மாதிரி இருக்காது. ஒரு சிலர் நல்லா ஜெபிக்கிறவங்களா இருப்பீங்க, ஒரு சிலர் நல்லா ஆராதிக்கிறவங்களா இருப்பீங்க, ஒரு சிலர் நல்ல வசனத்தை கேட்குறவங்களா இருப்பீங்க, ஒரு சிலர் வசனத்தை தியானிக்கிறவங்களா இருப்பீங்க, ஒரு சிலர் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுற ஆட்களாக இருப்பீங்க. எல்லா விதமான ஆட்கள் இருப்பாங்க. சோத்திரம், அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காதபடிக்கு நம்முடைய திருச்சபையின் ஒரு மனதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். கரங்களை வைத்து ஒரு அலையில்ச்சங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஒரு மனம் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம குறை கண்டுபிடிக்க நினைச்சேன்னா 1008 குறைகளை நம்ம கண்டுபிடிக்கலாம். குறைகள் தெரியும் பொழுது நாம் இணைந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த குறைகள் எல்லாம் நீங்க ஆண்டவரே, அல்லது சரியாக ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கிருபை தாங்க. அதான் பவுல் அதை குறித்து சொல்லும் பொழுது, கிறிஸ்து சபையின் தலையா இருக்கிறார், நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களா இருக்கிறோம் என்கிறதை குறித்து அவர் பேசுகிறதை குறித்து பார்க்கிறோம். அப்போ குறையிலே இருக்கலாமா? இல்லை. நிறைவுக்குள்ள நம்ம வரணும், நிறைவுக்குள்ள வரணும், சரியா வரணும். அதற்கான போதனைகள் தான் நம்ம கொடுக்கணும். நிருபங்கள்லாம் பவுல் எழுதும் பொழுது எதற்காக எழுதினார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த திருச்சபையில காணப்பட்ட குறைகளுக்காக, அல்ல பிஹேவியர், நடத்தையில் காணப்பட்ட குறைகளுக்காக. அது மாத்திரமல்ல, அல்ல ஸ்தோத்திரம், தவறான உபதேசங்கள், சில உபதேசங்கள் திருச்சபைக்குள்ள ஏற்பட்டபடினாலே எப்படி விழிப்போடு கூட இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம், சில ஒழுங்குகளை கற்றுக் கொடுக்கிறதற்காக நிருபங்கள் எழுதப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ நான் இருக்கிற வண்ணமா இருப்பேன்னு நினைக்க கூடாது. நீங்களும் நானும் வளரணும். கரங்களை வைத்து ஒரு அழிச்சவங்க பார்ப்போம். ஆடும் வரணும், அறிவு வளரணும்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? கண்ணு மட்டும் வளர்ந்தா நல்லா இருக்குமா? இருக்காது. ஒட்டுமொத்த சரீரமும் வளர்ச்சி அடையணும். அதே போல நீங்களும் நானும் வளர ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை தான் பேசுறாரு. நம்ம திருச்சபைக்குள்ளே காணப்பட வேண்டியது ஒரு மனம். அல்லது 1ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் அவர் பேசுகிறதை குறித்து பார்க்கிறோம். பின்பதாக 17ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் நீங்க
நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் எதை குறித்து பேசுகிறார் அப்படின்னா, புதிய மனுஷனை குறித்து பேசுகிறார். ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறார். பழையவளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதான். முற்காலத்தில் ஒரு சில கிரியைகள் நம்ம லைஃப்பில் இருந்திருக்கும், அதெல்லாம் நீங்கி புதிய மனுஷனை நீங்களும் நான் தரித்து கொண்டு ஒரு புதிய மனுஷனுக்குரிய அடையாளத்தோடு நான் வாழ வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் அதில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே பவுல் சொல்கிற காரியம் என்ன அப்படின்னா, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாக இருந்து இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, ரிலீஸை குறித்து அவர் பேசுறாரு. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஒருத்தரை மன்னியாத வரைக்கும் அவர் குற்றவாளியாகவே இருக்கிறார். அவரை நீங்கள் மன்னிக்கும் பொழுது அதுலேருந்து அவர் விடுதலை பெறுறார். நீங்கள் ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில் பார்க்குறீங்க. அவங்க ஒரு இடத்துக்கு போகும் பொழுது அங்கே இருக்கிற சோதரன் ராஜா என்ன பண்ணுறார் அப்படின்னா, சாராளை தூக்கிட்டு போயிடுறது குறித்து பார்க்குறோம். ஏன்னா இவர் என்ன சொல்லி வச்சுருந்தாரு, சாராள் என்று சகோதரின்னு சொல்லி வச்சுருந்தார். அதனால் ரொம்ப அழகாக இருந்ததை பார்த்து இவர் தூக்கிட்டு வச்சு வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறாரு. அது பின்பதாக நீங்கள் நடந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது அங்கே அந்த குடும்பத்தில் யாருக்குமே பிள்ளை பிறக்காத சூழ்நிலை. அப்படி இருக்கும் பொழுது தான் அவன் அறிந்து கொண்டான், இப்படி ஆபிரகாமுடைய மனைவி தான் இந்த சாராள்ங்கிறத அறிந்து கொண்ட பின்பதாக என்ன பண்றார் அப்படின்னா, மீண்டும் சாரா அனுப்பினார். மீண்டும் ஆபிரகாம் அந்த குடும்பத்திற்கு ஜெபித்த பொழுது நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ரிலீஸ் உண்டானது. கரங்களை வைத்து அழைச்சங்க பார்ப்போம். மீண்டும் அந்த வீட்டில் நன்மைகள் வர துவங்கினது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் நம்ம மன்னிக்கிறதுனால தானே நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே இந்த மன்னியும்னு சொல்லி ஒரு மன்னிப்பை கேட்கறது மூலமாக கர்த்தர் மன்னிக்கிறார். அப்போ பாருங்க, ஒரு நியூனஸ், ஒரு புதிய வாழ்க்கை. என்ன அப்படின்னா, என்னைக்குமே ஒரு கசப்போடு மனக்கசப்போடு வாழாதீங்க. ஒரு கோபத்தோடு எரிச்சலோடு கூட வாழாதீங்க. நீங்க சகோதர சகோதரிகள். ஏன் நமக்குள்ள வாக்குவாதம், ஏன் நமக்குள்ள பிரச்சனை, ஏன் நமக்குள்ள குழப்பம்? அதனால அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அதை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். எத்தனை பேருக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்? ஒரு புரியலன்னா ஆண்டவரே எனக்கு புரிய வைங்கன்னு சொல்லி கேளுங்க, கர்த்தர் உங்களை புரிய வைப்பார். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். ஏமாத்தி எவ்வளோ தீமை செஞ்சுட்டு மன்னிக்க தானே சொல்லியிருக்காரு. மன்னிப்பா அப்படின்னு சொல்ல நம்ம டிமாண்ட் பண்ண முடியாது. பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, அவங்க பக்கத்தில் கர்த்தர் இருக்காரு. உங்களுக்கு ஒரு ரிலீஸ் வரும்படியாக தான் ஆண்டவர் மன்னிக்கவே சொல்லியிருக்கிறாரு. மன்னிப்பா அப்படி உங்களுக்கு ஒரு விடுதலை வரும். அது உங்கள் மேலே ஒரு கசப்போடு ஒரு இருந்தால் அது உங்களுக்கு நன்மையாக இருக்காது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை மன்னிச்சிடறேனே, உன் பாவத்தெல்லாம் சமுத்திரத்தை ஆழத்தில் தூக்கி போட்டுறேனே, அதை நான் நினைக்க மாட்டேன், அப்படி இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறது குறித்து பார்க்கிறோம். இப்போ எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது சகோதரர், நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து தான் பவுல் பேசுகிறதை பார்க்கிறோம். 4 காரியங்களை சொல்றாரு. முதலாவதாக நீங்க பார்க்கும் பொழுது, நீங்களும் நானும் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும்? பிரியமான பிள்ளைகளாக இருக்கணும். கரங்களை வைத்து ஒரு எழுச்சுங்க பார்ப்போம். நீங்கள் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கரங்கள் ஓய்த்து ஒரு அல்லேலூயா பார்ப்போம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, முதலாவது பிரியமான பிள்ளை. பிரைஸ் தி லார்ட். ஒரு தகப்பனுக்கு ஒரு பிரியமான பிள்ளை எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம், அப்படிதானே? நல்லா படிக்கிற பிள்ளை அது தகப்பனுக்கு பிரியமான பிள்ளை. தகப்பன் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளை ஒரு பிரியமான பிள்ளை. ஆமாவா இல்லையா? பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நல்ல உயர்ந்த ஸ்தானங்களுக்கு வர்ற பிள்ளை பிரியமான பிள்ளை. நல்ல ரட்சிப்பை பெற்றிருக்கிற பிள்ளை பிரியமான பிள்ளை. இப்படி ஏராளமான விஷயத்தை நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம், அப்படிதானே? என் பிள்ளை அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க பெருமைப்படுவாங்க. அதே போல பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர் உங்களையும் என்னை பார்த்து சொல்லணும், என் மகன் என் மகள் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லத்தக்கதாக நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, பிரியமான பிள்ளை. ஏதோ ஒன்று பெத்து போட்டேன் கிடக்கா அப்படின்னு சொன்னா அது மேன்மையா இருக்குதா? இல்லை.
பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். கடந்து இருக்க குடும்பத்தின் குடியை கெடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா அவர் சந்தோஷமா இருக்கு. இல்லைங்க, தேவ ஜனங்களை நீங்க பிரியமான பிள்ளைகளாய் மாறணும். கரங்களை வைத்து வரலிச்சுங்க. அதுக்கு உங்க எஃபர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை குறித்து பேசும்போது தான் பவுல் சொல்றாரு, அது தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களாம்? அன்பா இருப்பாங்களாம். கரங்களை வைத்து ஒரு அலைச்சவங்க பார்ப்போம். அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறத குறித்து பார்க்கிறோம். அன்பிலே நல்லா கவனிச்சுக்கிறீங்க. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் யார் அப்படின்னா தேவனை பிரதிபலிக்கிறவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நல்லா கவனிங்க. தேவனுக்கு பிரியமானவர்கள் யார் அப்படின்னா தேவனை இமிட்டேட்டர்ஸ் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. we are imitators of Christ. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து என்ன செய்தாரோ, என்ன சொன்னாரோ அதன்படி நாம் நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தகப்பன் தாயுடைய சாயல் பிள்ளைகள் இருக்கிறது போல நம்முடைய பரம தகப்பனுடைய சாயல் நமக்குள்ளே காணப்பட வேண்டியது மிக அவசியமா இருக்கு. கரங்கள் வைத்து அழைச்சங்க பார்ப்போம். ஒரு தகப்பனுடைய குரலை கேட்டுட்டே இருக்கும் பொழுது அப்படியே நம்முடைய குரலும் அந்த தகப்பன் குரலை போல மாறிடும். இதுதானே சில இடங்களில் அரை நாட்களில் ஃபோன் இருக்கும் பொழுது நான் எடுத்து பேசும் பொழுது என்னுடைய தகப்பனார் தான் பேசுகிறான்னு சொல்லி அப்படியே அலசோத நிறைய நேரங்களில் பேசியே முடிச்சிருக்கேன். ரைட்டா? அவங்ககிட்ட என்ன தேவை அப்படின்னு சொல்லி பேசு. என்னன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த குரல் என் தகப்பனாருடைய குரலா அல்லது ஏன் குரலான்னு தெரியாது. ஏன்னா சோதரன் என் குரலும் தகப்பனார் குரலும் ஃபோனில் எப்படி இருக்குது? ஒன்று போல இருக்கிறதுனால அது சோதரன் தகப்பனாருடைய குரல் தான் அது சோதரம் அது ஏன் குரல்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன் என் தகப்பனாருடைய குரல் எனக்கு வருதுன்னா அடிக்கடி அவங்களோடு கூட பேசுறதுனால அவங்க கூட இருக்கிறதுனால அப்படியே வருது. அப்படி தானே? டீச்சர்ஸ் தினர் ஐயா கூட இருக்கிறவங்க எல்லாரும் அப்படி தலையை ஆட்டுவாங்க, சொடக்கு போடுவாங்க. அதே போல் மோகன் ஸ்லாசஸ் அவங்க கூட இருக்கிற பிரியமானவர்களே அப்படின்னு அப்படிம்பாங்க. அப்போ யாரு கூட நம்ம இருக்கிறோமோ அந்த சாயல், அப்போ கிறிஸ்துவோடு கூட நீங்கள் நான் இருக்கும் பொழுது அந்த சாயல் உங்களுக்குள்ளும் எனக்குள்ள வரணும். கரங்களை வைத்து வர அழிச்சங்க பார்ப்போம். எதோடு கூட நம்ம அட்டாச்சாக இருக்கிறோமோ, நெருங்கி இருக்கிறோமோ அந்த சாயல் தான் நமக்குள்ள வரும். அதான் மண் சாயல் மாறணும், விண் சாயல் உங்களுக்கும் எனக்கும் உண்டாகணும். கர்த்தர் அதை தருகிற ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். மிமிக்ரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நீங்கள் நான் மிமிக்கா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். மிமிக் ஆஃப் காட் அப்படிங்கிறாங்க. எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவ அவரை போல பேசுவார். இந்த குறிப்பிட்ட நபரை போல பேசுவாங்க. அந்த மேனரிசம் இருக்கிறது போல உங்கள் லைஃப்பில் என் லைஃப்லையும் அந்த மேனரிசம் இருந்துச்சுன்னா நீங்கள் நானும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள். கரங்களை வைத்து அழைச்சங்க பார்ப்போம். இறைது கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்கு பிரியமான பிள்ளையாய் காணப்பட எனக்கு நீர் கிருபை தருவீராக. இங்கே ஆண்டவர் வெளிப்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்தே வாசித்து பாருங்கள். செல்ஃப் சாக்ரிஃபிஷியல் லவ். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். மிகுந்த ஒரு தியாகமான சுயத்தை ஒப்பு கொடுத்த ஒரு அன்பு, தம்மையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ we are the imitators of Christ. ஆமென். நம்ம கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்கள். ஒரு கண்ணாடியை பார்க்கும் பொழுது அப்படியே ஸ்தோத்திரம் என்னது நீங்கள் தெரிகிற மாதிரி கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில தெரிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதான் ஒவ்வொரு நாளும் அதிகாலை நேரத்தில் அந்த ஆதி காலத்தில் ஒரு பாட்டு பாடுவாங்க. வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே. அதில் ஒரு ஸ்டான்ஸை சொல்லப்படுது, என்னை காண்போர் உம்மை காண உம் சாயல் என்னில் வேண்டும், தந்திடுவீர் தாழ்மையும் பொறுமையும் அன்புமாக. ஆண்டவரே எனக்குள்ளேருந்து உங்கள் சாயல் வெளிப்படணும். எத்தனை பேர் இந்த அருமையான நேரத்தில் கூட ஆண்டவரை பார்த்து சொல்கிறீங்க, ஆண்டவரே உங்கள் சாயல் எனக்குள்ளே வெளிப்படணும், ஆண்டவரே நான் உமக்கு பிரியமான பிள்ளையாய் காணப்படும். எத்தனை பேர் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் உமக்கு பிரியமான பிள்ளையாய் நான் காணப்பட நீர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் எபேசியர் 5ஆம் அதிகாரம் நீங்கள் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருள் ஆசையும் ஆகிய இவள் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசம் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தாகும்.
விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாக கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. எல்லாம் சேர்ந்து 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. இப்படிப்பட்டவை நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கனை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு ஏற்று. ரெண்டாவது ஒரு சோதர பிள்ளையை குறித்து அவர் பேசுறாரு. ஆமே, என்ன அப்படின்னா கீழ்ப்படுகிற பிள்ளை. கரங்களை வைத்து ஒரு அழிச்சுங்க பார்ப்போம். முதலாவது படிச்சுங்க என்னது? பிரியமான பிள்ளை. ரெண்டாவதாக கீழ்ப்படுகிற. நீங்கள் நான் யார்? தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள். சொல்லுங்க அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். தகப்பன் என்ன சொல்றாரோ அதை செய்கிற பிள்ளைகள். இல்லைங்க அல்லேலூயா. இம்மைக்குரிய தகப்பன் தாய் சொல்கிற வார்த்தை எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்கிறத மறந்துடாதீங்க. எப்பயுமே பிரைஸ் தி லார்ட், ஆசிரியர்கள்ட்ட நம்ம சாபத்தை வாங்கிடக்கூடாது. எப்பயுமே தகப்பன் தாயிட்ட நம்ம சாபத்தை வாங்கிடும். திடீர்னு கோவத்தில் பேசுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க. சொல்கிற நேரத்தில் அதை நீங்கள் என்ன செய்யணும்? நன்மையினால் வெல்லணும். கரங்களை வைத்து வர அழிச்சுங்க பார்ப்போம். நீங்கள் என்ன சபிச்சதுனால தான் இந்த நிலை அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்படி தான் அடிக்கடி பாசிட்டிவ் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு தடவை ஒருத்தர் வயசான ஐயா ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்க நேரத்தில் ஒருத்தன் மரம் வெட்டிட்டு இருந்தான். என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, நுனிக்கொப்பில் உட்காந்து அடிக்கொப்பை வெட்டிட்டு இருந்திருக்கிறான். என்னது? நுனிக்கொப்பில் உட்காந்து. நல்லா யோசிச்சு பாருங்க. வெட்டுற நேரத்தில் எங்கே நல்லது, அடிக்கொப்பிலேருந்து நுனிக்கொப்பை வெட்டணும். இவன் என்ன பண்ணியிருக்கான்? தலைகீழ போய் அந்த சுத்திரம் இருக்கிற வீக்கர் பாட்டில் போய் உட்காந்து வெட்டிட்டு இருக்கிறான். அப்போது அந்த பெரிசேவர் சொல்கிறார், பார்த்து சொல்கிறாரு, தம்பி நீ தப்பாக வெட்டுற தம்பி. எப்பயுமே அடிக்கொப்புலேருந்து தான் நுனிக்கொப்பை வெட்டுவாங்க. நீ நுனிக்கொப்பில் உட்காந்து அடிக்கொப்பை வெட்டுற அப்படின்னோடனே கத்தியை காட்டணும். பெருசு என்னது, கொப்பை வெட்டிகிட்டு இருக்கேன், உன் மண்டையை வெட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பெருசு பார்த்துக்கிறோம் அப்படின்னு. அவரும் பாவம், சரி எதுக்கு போட்டு இவன்ட்ட பிரச்சனை அப்படின்ட்டு அவரும் போயிட்டார். போயிட்டு திரும்பி வர நேரத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவன் கீழே கிடக்கான், கொப்பு அல்ல மேலே கிடக்கு. அப்போ தம்பி பத்தியா, நான் அப்பயே சொன்னேன், கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னோடனே அவன் சொன்னானா, யோ பெருசு, நீ வாய் வச்சதுனால தான் இது நடந்துச்சு அப்படின்னு. நிறைய நேரத்தில் பிரைஸ் தி லார்ட், நம்ம நிறைய நேரத்தில் அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறோம். நல்லதை கேட்கறதுக்கு நமக்கு மனசு இல்லை. பிரைஸ். தகப்பின் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை என்னது தள்ளாதேன்னு சொல்லப்பட்டு. அப்போ ஆண்டவர் ஸ்தோத்திரம் என்ன கற்பனைகளை சொல்கிறார், கட்டளைகளை சொல்கிறார், அதை கீழ்ப்படியணும். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தர் இடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவரை சிட்சிக்கிறாருன்னு சொல்லிப்பாங்க. விசுவாசிக்கிறவங்க கரங்கள் வைத்து ஒரு அலைச்சங்க பார்ப்போம். அப்போ நீங்களும் நானும் தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும். அதில் தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கீழ்ப்படிங்க. இங்கேயும் அவர் பேசுகிற விஷயம் ரிலேஷன்ஷிப்பை குறித்து பேசுகிறார். நீங்கள் யாருக்குமே தீமை விளைவிக்காதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். வார்த்தையின் மூலமாக இருக்கலாம், அல்ல ஸ்தோத்திரம் ஒரு செயல் மூலமாக இருக்கலாம். யாருக்குமே எந்த குடும்பத்துக்குமே தீமை விளைவிக்காதிருங்கள். கரங்களை வைத்து ஒரு அழிச்சுங்க பார்ப்போம். ரைட் சார். உங்களுக்கு நீங்களே தீமை விளைவிச்சுக்கிறாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க பொருளாசை குறித்து பேசுறாரு. அல்ல சோதரர், நம்ம அதிகமாக பொருள் உங்களுக்கு சேர 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 அல்ல அதன் மேலே நீங்கள் இதுதான் லைஃப், இதை பணம் சம்பாதிக்கிறது தான் என் லைஃப் நீங்கள் போகிற நேரத்தில் நிச்சயமாக கர்த்தரை விட்டு நீங்கள் தூரம் போயிடுவீங்களா இல்லையா? பிரைஸ்லாம். பணக்காரன் ஒருத்தன் அல்ல வர்றான், வந்தோடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எஸ் பிரைஸ், அவனை ரட்சிக்கிறேன் அப்படின்னா சொன்னார். இல்லை, ஒன்றை இருக்கிற கொண்டு போய் விற்று தரத்தரை கொடு, பின்பதாக என்ன பின்பற்றிவான்னு சொல்கிறார். பாருங்கள் 3ஆம் வசனம். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனம் மற்ற இந்த அசுத்தமும் பொருளாசை ஆகிய இவைகளில் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே காணப்படக்கூடாது அப்படின்னு சொல்ல. பிரைஸ்லா. எப்படிப்பட்டவங்களா? கீழ்ப்படுகிற பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? பரிசுத்தமாக இருக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்ம ஒபே பண்ணும் பொழுது நம்ம லைஃப் எப்படி இருக்கும்? கிளியராக நமக்கு இருக்கும். அங்கே எங்கள் பாவத்துக்கு இடம் இல்லை, அங்கே சோதரன் சாபத்துக்கு இடம் இல்லைங்கிறத மறந்துடாதீங்க. வேசித்தனம் மற்ற இந்த அசுத்தம் பொருளாசை ஆகிய இவைகளின் பேர் முதல்ல உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாது. அப்படியே நல்லா கவனிங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்ன சொல்ல? வம்பும் புத்தினமான பேச்சும் பரியாசமும் தகாது ஸ்தோத்திரம் செய்தலே தகும். உங்கள் வாயிலிருந்து மற்றவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ரொம்ப கேர்ஃபுல்லாக. தீனால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. பிரைஸ். ஒரு வெட்டி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கி எத்தனையோ பேர் உள்ளங்களில் அந்த வார்த்தைகள் கப்பஸ் அப்படியே கடந்து அவங்க லைஃப்பையே குழப்பிட்டுருக்கு. மறக்கிறது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம்.
மற்றவங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் மறந்தீங்கன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சில நேரங்கள் என்கிட்ட சொல்லுவாங்க, இவங்க இப்படி உங்களை பார்த்து சொன்னவங்க தானே. ஓ அப்படியா சொன்னாங்களா? நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற மறதிக்காக கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை வைத்து சொல்லுங்கள் பார்ப்போம். மறக்க வேண்டியதை நான் மறக்கணும். எல்லா கரங்களை வைத்து ஆண்டவர் சொல்லுங்கள், மறக்க வேண்டியதை மறக்க கிருபை. அதே நேரத்தில் என் வார்த்தையின் மூலமாக யாரையும் நான் காயப்படுத்திடக்கூடாது. கரங்களை வைத்து ஒரு அழிச்சுங்க பார்ப்போம். எவ்வளோ யோசித்து பேசுங்க. அதான் கேட்கறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையுமாயிருங்கள் என்று சொல்லி யாக்கோபு நிருபக்காரன் சொல்கிற பாருங்க. பொறுமையா இருங்க, கேளுங்க, நல்லா கேளுங்க. போஸ்ட்போன் பண்ணுங்க. நிறைய விஷயங்களை போஸ்ட்போன் பண்ண 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 உங்களுக்கு ஒரு ஜெயம். கோவம் வர்ற நேரத்தில் உடனே ஃபோனை எடுத்தீங்கன்னா இல்லை சோத்திரம் பிரச்சனை பெருசாக. நீங்கள் கோவம் வர்ற நேரத்தில் உட்காந்து நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா, வேற எந்த சிந்தனைக்கு போயிட்டீங்க அப்படின்னா, நல்ல சிந்தனைக்கு போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச காரியத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த பிரச்சனையே இல்லாமல் போயிடும். கரங்களை வைத்து ஒரு அழிச்சங்க பார்ப்போம். அதனால தான் தெரியாமல் பேசிட்டேன், விளையாட்டுக்கு பேசிட்டேன் அப்படி சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்காதீங்க. அதுதான் பவுல் சொல்றாரு. பிரைஸ்லா. வம்பும் புத்தினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். பிரைஸ்லா. பரியாசம் பண்றதுனால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க பாருங்க. பிரைஸ்லா. விபச்சாரக்காரனை, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமா கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. பிரைஸ்லா. எனவே நீங்கள் மோசம் போகாதீர்கள். வீண் வார்த்தைகள் நம்ம வாயில வர வேண்டாம். அதாவது ஒரு பாட்டு பாடும், வீண் வார்த்தை என் நாவினால் நினைக்காமல் பேசுகிறேன், என் வாய்க்கு காவல் வையும், என் தூய வாழ்வை நான் காத்து. அப்போ எல்லாம் ரெண்டாவது விஷயம், நீங்களும் நான் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும்? கீழ்ப்படுகிற. முதலாவது என்ன சொன்னேன்? பிரியமான பிள்ளைகள், இமிட்டேட்டர்ஸ். பிரைஸ்லா. ரெண்டாவது யார் அப்படின்னா கீழ்ப்படுகிற பிள்ளைகள். அல்ல சோத்திரம். அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். பிரைஸ் மீனிங் அவருடைய கட்டளைகள்லாம் ரொம்ப ஈஸியான விஷயங்கள். நல்லா கவனிச்சுக்கிறங்க. அது பாரமான விஷயமே இல்லை. நீங்கள் 10 கட்டளையை வாசித்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து பேசுகிற நேரத்தில் சொல்லுவோம், 10 கட்டளைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கட்டளைகள் தான். 10 கட்டளை ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறவங்க மட்டும் கையை தூக்குங்க. உங்களுக்கு நான் ஜோமனு போகிறேன். 10 கட்டளை பாருங்கள். அது என்னன்னா, தேவன் நேசி, சக ஜனங்களை நேசி, பிறருக்கு உண்டான யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாகன்னு சொல்லப்பட்டிருக்கு. இருக்கா இல்லையா? நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற எல்லையில் நம்ம நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஒழுங்கும் கிரமும் சபைக்குள்ளே காணப்பட வேண்டியது மிக அவசியம். அதுக்கு தான் நிருபங்கள் எழுதுறாங்க. சபைக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, அங்கே ஒரு பொருளாசைக்காரன் இருந்திருக்கிறான், குழப்பத்தை ஏற்படுத்தி இருந்திருக்கான், ஒரு விபச்சாரக்காரன் இருக்கிறான், ஒரு அசுத்தன் இருந்திருக்கிறான், வீணா பேசுகிற ஆட்கள் இருந்திருக்காங்க. அப்படிதான் சபை ஸ்திரீகளுக்கு பேசுறதுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பேசக்கூடாதுன்னு இல்லை. பிரைஸ்லா. தேவையில்லாமல் பேசாதீங்க. பொதுவாக ஒரு நாளைக்கு ஒரு சகோதரி ஆண்களை காட்டிலும் அதிகமாக பெண்கள் எத்தனை வார்த்தை, அதிகமான பல மடங்கு அதிகமான வார்த்தைகளை பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் மல்டி டாஸ்கான ஆட்கள். பிரைஸ்லா. நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த பிரசங்கத்தை அவங்க லேடிஸ் உங்களை பண்ண விட்டா எவ்வளோ அழகாக பண்ணுவீங்க தெரியுமா? அவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் உங்கள் கையில் இருக்கும். ஆமாம் தேவ ஜனங்களை. அப்போ கீழ்ப்படுகிற பிள்ளைகள்னு சொல்லி அவர் சொல்ல. மூணாவது வெளிச்சத்தின் பிள்ளைகள். நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள்னா வெளிச்சத்தின் பிள்ளைகள். உங்களை ரொம்ப சிம்பிளான ஒரு பகுதி தான். பிரைஸ்லா. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா இலுமினேட்டர்ஸ். வி ஆர் இலுமினேட்டர்ஸ். நம்ம யாருன்னா வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஒரு சூரியனுடைய வெளிச்சத்தை பெற்று அது சொல்கிறேன் வெளிச்சத்தை பரப்புறது போல நீதியின் சூரியனாக இருக்கிற இயேசுவின் வெளிச்சத்தை பெற்று பிரதிபலிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. நீங்கள் 7ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்க. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அவருக்கு பங்காளிகளாக இராதிருங்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். ஆவின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இனது என்று சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உட்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்படத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்கிறதும் அவலட்சணமாக இருக்கிறதே. என்னங்க சத்தமா? அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. எல்லாம் 14ஆம் வசனம் முக்கியமான வசனம். இப்போ நீங்கள் சத்தமாக வாசிக்க வேண்டிய வசனம். ஆகையால் தூங்குகிற நீ விழுத்து மரித்தோரை விட்டு எழுந்துரு, அப்படி கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ சொல்லப்பட்டிருக்கிற காரியம், நாம் யார்? வெளிச்சத்தின் பிள்ளைகள். வெளிச்சத்தின் பிள்ளைகள் பேசும்பொழுது இங்கே பவுல் சொல்கிற காரியம் என்ன அப்படின்னா,
கனி உள்ள ஒரு வாழ்க்கையை குறித்து பேசுகிறார். பிரைஸ் தி லார்ட். யார் வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்படின்னா சிம்பிளான விஷயத்தை அவர் பேசுகிறார். என்னது? நம்ம லைஃப்பில் என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? ஏதோ இருக்கணும். என்னது? கனிகள் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம். இப்படி என்னன்னா, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்று. 3 மொத்தம் 9 கனிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிதானே? அது நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் 3 கனிகள் உங்கள்கிட்ட இருந்து தேவன்கிட்ட போக வேண்டியது. எப்படி சொல்லுவோம்? பிரத்யேகமாக அன்பு. உங்கள் அன்பு எங்கே போகணும்? தேவன்கிட்ட. சந்தோஷம். யார்கிட்ட சந்தோஷமாக இருக்கும்? ஃபஸ்ட்டு கர்த்தர்ட்ட சந்தோஷம். 3வது யார்கிட்ட சந்தோஷமாக இருக்கணும்? சமாதானமாக இருக்கணும். தேவன்கிட்ட அன்பு, சந்தோஷம், சமாதானம். அப்புறம் 2வது பார்ட் 3 கனிகள் உங்கள்கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு போகணும். என்னது? நீங்கள் மற்றவங்கள்ட்ட எப்படி இருக்கணும்? நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். சரி, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். இது உங்கள்கிட்ட இருந்து யாருக்கு போகணும்? மற்றவங்ககிட்ட போகணும். பிரைஸ்லாம். மற்றவங்கள்ட்ட எப்படி இருக்கணும்? கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மற்றவங்கள்ட்ட எப்படி இருக்கணும்? தயவாக இருங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. மற்றவங்களுக்கு எப்படி இருக்கணும்? நல்ல குணத்தை காட்டுங்க. சொல்லுங்கள் அல்லேலூயா. சபைக்குள்ளே நம்ம நல்லா இருப்போம், வெளியில் போனால் பிரச்சனையாக இருப்போம். இப்படி தான் நான் அடிக்கடி சொல்கிற விஷயம். ஒரு அம்மா அலறிக்கிட்டு சபைக்குள்ளே வர்றாங்க, ஓடி வர்றாங்க, என்ன காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு. ஆராதனை மகிமையானது எல்லாம் கண்ணை மூடி ஆராய்ச்சி இருக்க நேரத்தை திடீர்னு சத்தம் கேட்டோன்னே அந்த அம்மா ஓடி முன் வரிசையில் அப்படியே உட்காந்துறாங்க. ஸ்தோத்திரம். உடனே இல்லை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உட்காந்தோடனே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரன்ட்டு இருக்காங்க. அப்பா, நல்ல தேவதூதனமாக இருக்கிற அந்த சகோதரிக்கு என்ன பிரச்சனை? பின்னால் எல்லாம் திரும்பி பார்த்தா அவனோட வீட்டையா அந்த வாசலில் கத்தி வச்சு நிற்காரு. நம்ம உள்ளே தான் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு கத்தியை காட்டிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா நேராக வீட்டுக்கு போய் உட்காந்துச்சார். உடனே எல்லாரும் ஆராதனை நிறுத்திட்டு இந்த அம்மாவுக்கு ஜெபம் ஆரம்பித்தாங்க. ஆண்டவரே 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 ஆண்டவரே. இவ்வளோ கொடூரமானவன். இந்த அம்மாவுக்கு சொன்ன கேட்டது அது ஸ்தோத்திரம். கொஞ்சம் நேரடியாக பார்க்குறது எவ்வளோ. இந்த சேபா ராஜஸ்திரியை சொல்லுவாங்கள்ல, அது சாலமோனை குறித்து கேட்டது கொஞ்சம், நேரடியாக பார்க்குற இடத்துல எவ்வளோ ஞானம், எவ்வளோ ஆசீர்வாதம். அப்படி சொன்னோன்னே எல்லாரும் பாஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டரையா அந்த ஐயா கொடூரமான ஐயாவாக இருக்கார், நீங்கள் போய் அவர்கிட்ட பேசுங்க. சில நேரங்களில் பாஸ்டருக்கு பிரச்சனை, நீங்கள் தப்புறதுக்கு அவரை மாட்டி விட்டுருவீங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம எல்லாம் சேர்ந்து போவோம்னு சொல்கிறத நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே நேராக அவர் யோசித்து நம்ம ஆராதனை முடிஞ்சு அடுத்த நாள் அவர் 2 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே அந்த அம்மாவை பார்த்தே கத்தியை காட்டுறவர், என்னை போட்டு தள்ளிடப்படாது அப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு போய் கதவை தட்டுறார். தட்டோடனே ஒருத்தர் கதை திறக்கிறார். யாருன்னு அந்த பார்த்தா இந்த ஆள் தான். சந்தோஷமாக இருக்கார். வாங்க பாஸ்டர் உட்காருங்க அப்படிங்கிறார். இவருக்கு என்ன செய்யன்னு தெரில. என்னய்யா அப்போ பார்த்த ஆளும் இப்போ பார்த்த ஆளுக்கு வித்தியாசமாக இருக்குது, பயங்கரமாக நடிப்பார் போல இருக்குது அப்படின்ட்டு ஒரு நேரத்தில் ஊழியங்களை பற்றி பேசுகிறார், அப்படி பேசுகிறார், இப்படி பேசுகிறாரு. அந்த அம்மா காஃபி குடிக்கிறாங்க, காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க, ஒன்றுமே புரியலை. அப்போ அவர் கேட்குறாரு, ஸ்தோத்திரா ஊழியக்காரர் கேட்குறாரு, ஐயா ஐயா அந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இப்படி செஞ்சுருக்கக்கூடாது கத்தி. ஐயோ அதா ரசலா, நான் வாழ்க்கையிலே நிம்மதியாக இருக்கிற ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை தான். எப்போனா சர்ச்சுக்கு வந்தோன்னா நான் வீட்டில் நிம்மதியாக இருப்பேன். இன்றைக்கி நான் சர்ச்சுக்கு வரலன்னு சொன்னால் அதனால தான் அவளை விரட்டோன்னு விரட்டி சர்ச்சுக்குள்ளே தான் உட்காந்துருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்குள்ளே போனேன் அப்படின்னாரு. நிறைய நேரத்தில் நம்ம பார்த்தா தேவ தூதனை போல நம்ம இருப்போம். அப்பா இந்த அம்மா இந்த ஐயா கனிகள் வெளிப்படணும். கனிகளை தெளிச்சேன். 3வது விஷயத்தை அவர் சொல்கிறார். 3 கனிகளில் சொல்கிறார் பாருங்க. விசுவாசம், சாந்தம், இது உங்களுக்கு நீங்களே வளர்த்து கொள்ள வேண்டிய கனிகள்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், அப்போ நம்ம சர்ச்சில் நல்ல பிள்ளையாக இருந்துடலாம், நம்ம இருக்க வீட்டில் எப்படி இருக்கிறோம், அது சொல்கிற வேலை ஸ்தலத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம், மற்ற இடங்களில் நம்ம எப்படி இருக்கிறோம், அதை நம்ம பார்த்து நடந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். அதான் சொல்கிறார், வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. அப்போ நமக்குள்ளேருந்து நன்மைகள் வெளிப்படணும், நீதி வெளிப்படணும், நமக்குள்ள உண்மை வெளிப்படணும், நமக்குள்ளேருந்து நல்ல கனிகள் வெளிப்படணும். ஆண்டவர் கிருபை தருவார். கடைசியாக ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார் பாருங்கள். நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படணும்னா ஞானமுள்ள பிள்ளைகளாய் நாம் காணப்படணும். ஞானமுள்ள பிள்ளைகளாய் காணப்படணும். நீங்கள் 15ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆனப்படினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள்
பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் சொல்கிறார் பாருங்க. அலுசன் காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். நாட்கள் பொல்லாத நாட்கள், நம் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். ஆகையால் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் என்னங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். சங்கீதங்களினால் கீர்த்தனைகளினால் ஞானப்பாட்டினால் ஒருவருக்கொருவர் அது பாருங்கள். அதுக்கு முன்னால் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவினால் நிறைந்து ஸ்தோத்திரம் சங்கீதங்களினால் கீர்த்தனைகளால் ஞானப்பாட்டின் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காக பிதாவாகிய தேவனை என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரங்கள்னு சொல்றார். நல்லா கவனிச்சுங்க. ஞானம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டியது மிக அவசியமா இருக்கு. இப்போ யார் ஞானமற்றன்னு சொல்லி பார்க்கும் பொழுது நிறைய ஏராளமான வசனம் இருக்கு. ஆனால் இப்போ எனக்கு சொல்ற டைம் இல்லை. முதலாவதாக அல்லது தேவனுக்கு இணங்காதவர்கள், பிரைஸ் தி லார்ட், தேவனுக்கு இணங்காதவர்கள் அல்லது தேவனை வணங்காதவர்கள், அல்லது ஸ்தோத்திரம் தேவனுக்குரிய கனத்தை செலுத்தாதவர்கள் மதியற்றவர்கள். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இதயத்தில் சொல்லிக் கொள்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமாவா இல்லையா? அப்போ தேவன் ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத நாம் அறிந்து கொண்டோம்னா நாம் ஞானம் உள்ளவர்கள். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் ஞானம் உள்ளவர்கள். ஏன்னா நீங்கள் ஒரே மெய்யான தேவனை ஆராதிக்கிறீங்க. கரங்களை வைத்து ஒரு லட்சங்க பார்ப்போம். அதில் சிறுத்த முகமாக சொல்லணும். பக்கத்தில் சொல்லுங்க, எல்லாம் வானத்தை பார்த்தா சிரிங்க. என்னது? நான் ஞானம் உள்ளவன். ஏன்னா நாம் தேவனை அறிந்திருக்கிறோம். ரெண்டாவதாக அவர் பேசும்போது சொல்றாரு அப்படின்னா, கற்றுக்கொண்டதற்கு கீழ்ப்படுகிறவர்கள் ஞானம் உள்ளவர்கள். கேட்குறவங்களா மாத்திரம் இருக்கக்கூடாது, டூயர்ஸ், நம்ம வேலை செய்கிற ஆளாக இருக்கணும். இதுக்கும் ஏராளமான வசனங்கள் இருக்குது. ஆனால் பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன், ஞானமாக இருக்கணும். கற்றுக்கொள்கிறீங்களா? இன்னைக்கு கற்றுக்கொள்கிறீங்களா? அப்ளை பண்ணுங்க. ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்கிறீங்களா? கேட்டுகிட்டே இருக்காதீங்க, அப்ளை பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படிதானே? ஒரு எக்ஸாம் வச்சா அன்னைக்கு கற்றுக்கொண்டது எழுதுனீங்கன்னா அவங்களுக்கு பேர் தான் ஞானமுள்ள பிள்ளை. அது அறிவுள்ள பிள்ளைன்னு சொல்லுவாங்க. யாரா எந்த பிள்ளையால் கிரகிக்க முடியுதோ அந்த பிள்ளைக்கு அறிவுள்ள பிள்ளைன்னு சொல்லுவாங்க. யாரால் கற்றுக்கொண்டதை சரியாக பயன்படுத்த முடியுதோ அவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க? ஞானமுள்ள புத்தி உள்ள பிள்ளைன்னு சொல்லுவாங்களே. அப்போ அந்த செயல்படுத்த வேண்டியதை இன்னும் நேர்த்தியாக செய்கிறதுக்கு பேர் தான் புத்தி. இப்போ நான் ஸ்கூலில் படிக்கிற நேரத்தில் எனக்கு ஜுவாலஜி சார் இருந்தார். ரைட்டா? அவருக்கு என்ன அப்படின்னா படம் வரைகிறது ரொம்ப பிடிக்கும். சரியா? பெர்க்மான்ஸ்னு ஒரு சார் இருந்தார் சேவியஸ் ஸ்கூலில். அவர் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், பெர்க்மான்ஸ். அப்போது அவருக்கு படம் வரைகிறது புரியும். எனக்கு நல்லா வரைவேன். அந்த சின்ன இப்போல்லாம் எல்லாம் போச்சு, அந்த காலத்தில் ரொம்ப நல்லா வரைவேன். ரைட்டா? நிறைய வரைஞ்சிருக்கேன். அப்போ என்னென்னா அவருக்கு நீங்கள் ஜுவாலஜியில் என்னது படம் வரைகிறதுன்னு ஒரு பாட்டு இருக்கும். கலராக வரைஞ்சி அவருக்கு ஹெட்டிங்லாம் நல்ல சோத்திரம் நல்ல கலராக போட்டு உள்ளே இருக்கிறதே பார்க்கவே மாட்டார். என்ன பண்ணுவார்? ஸ்வாயிங் போட்டு நல்ல மார்க் போட்டுருவார். ரைட்டா? ஃபுல் மார்க் போடுவார், நல்ல மார்க். அப்போ இதுக்கு பேர் தான் என்னது? புத்தி அப்படின்னு. யாருக்கு என்ன பிடிக்கும் நல்ல சோத்திரம் அதை நம்ம அறிந்து செய்யணும். நம்ம அதுக்கு தப்பான ஆன்சர் எழுத போகிறது இல்லை. அப்போ அவருக்கு அவ்வளோ மதியற்ற ஆள் கிடையாது. பட் நம்ம செய்கிறத இன்னும் நேர்த்தியாக செய்கிறது பேர் தான் என்னது அப்படின்னா என்னது? புத்தி. அப்போ முதலாவதாக தேவனுக்கு இணங்காதவர்கள், கற்றுக்கொண்டதற்கு கீழ்ப்படியார். மூணாவதாக நல்ல ஸ்தோத்திரம் என்னது? எது நல்லது தீமை என்கிறதை பகுத்தறியாதவர்கள் தான் மதியற்றவர்கள் சொல்லி பார்க்கிறோம். அப்போ பாருங்க, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். பொல்லாத நாட்களை பகுத்தறிகிற கிருபை நமக்கு வேண்டும். பொல்லாத நாட்களை பகுத்தறிகிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லது நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் காலத்தை என்ன செய்யுங்க? பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் சொல்லி சொல்லப்படும். அப்போ அருமையான தேவ ஜனங்களே, நல்லா கவனிங்க. எங்கே வாங்க பாருங்க, பிரைஸ். அப்போ நீங்களும் நானும் ஞானம் உள்ள பிள்ளைகளாக நம்ம இருக்கும். எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கும்? 4 விஷயத்தை சொல்லியிருக்கேன். முதலாவதாக பிரியமான பிள்ளைகள், ரெண்டாவதாக கீழ்ப்படுகிற பிள்ளைகள், மூன்றாவதாக எப்படிப்பட்ட பிள்ளைகள்? வெளிச்சத்தின் பிள்ளைகள், நான்காவது எப்படிப்பட்ட பிள்ளைகள்? முதலாவது சொன்னேன், பிரியமான பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள்? கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்கள். பிரைஸ் தி லார்ட். கீழ்ப்படுகிற பிள்ளைகள் அவருடைய கட்டளைகள் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படுகிறார்கள். மூன்றாவதாக பிரைஸ் தி லார்ட் என்ன? வெளிச்சத்தின் பிள்ளைகள், கனி கொடுக்கிறவர்கள். நான்காவதாக ஞானமுள்ள பிள்ளைகள். இந்த பகுதிகளே நிறைய விஷயங்களை அவர் சொல்லுகிறது குறித்து பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நாட்கள் பொல்லாத 16 வசனம், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனம். காலத்தை பிரயோஜனம். இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாக இருக்க வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். உங்கள் கையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சாத்தான் ஏதோ வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான். பாருங்கள், சின்ன பிள்ளைகளை பாருங்கள். இன்னைக்கு பெற்றோர் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி என்னென்னா, சின்ன பிள்ளை கையில் மொபைலை கொடுத்துருவாங்க. கொடுத்தோடனே அது அப்போ ஆட்டுக்கு கால் மேலே கால் போட்டு
நல்லா ஹாயாக படுத்து உட்காந்து விளாண்டுட்டே இருக்கும். தகப்பன் தாய் என்ன செய்வாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, சமையல் பண்ணுறதை பண்ணுவாங்க, அதை பண்ணுறதை பண்ணுவாங்க, இதை பண்ணுறதை பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் சாத்தான் இப்போ பண்ணுறான். உங்களுக்கு என்னது, எதை கொடுத்தா நீங்கள் பேசாமல் கிடப்பீங்களோ அதை கையில் கொடுத்துறான். சிலருக்கு பணத்தை கொடுப்பான், சிலருக்கு பதவியை கொடுப்பான், சிலருக்கு நல்ல நண்பர்களை கொடுப்பான். எனக்கு நல்ல நண்பர்களா ஏதோ ஒரு கவர்ச்சியான நண்பரை கொடுப்பான். கொடுத்துட்டு உங்கள் கையில் விட்டு நீங்கள் அதை விட்டு வெளியே வரவே மாட்டீங்க. அலசோத்தே கிடப்பீங்க. உங்கள் லைஃபுக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் செய்யணுமோ அதை எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவான் சாத்தான். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, காலத்தை பிரயோஜனப்படுது. கரங்களை வைத்து ஒரு அழிச்சுங்க பார்ப்போம். நாட்கள் பொல்லாது. அப்போ நீங்கள் விழித்திருக்கணுங்க தேவ ஜனங்களே. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். யோசித்து பார்க்கணும், ஓ இதுதான் என் வாழ்க்கையா? இல்லையே, மொபைல் ஃபோன்லேயே கிடக்கிறது என் வாழ்க்கை அல்ல, இதிலே மயங்கி இருக்கிறது வாழ்க்கை அல்ல, இந்த கற்பனையான விஷயத்தை பார்த்து கொண்டு இருக்கிறது என் வாழ்க்கை அல்ல, மனுஷனுடைய கற்பனையே நான் பார்த்துட்டு இருக்கேன் என் வாழ்க்கை அல்ல. இப்படி ரம்மியே விளையாண்டுட்டு இருக்கு. எத்தனையோ ரம்மி இப்படி உங்களை அடிக்ஷனுக்குள்ளே வச்சுட்டு அவன் புகுந்து உங்கள் லைஃப்பில் விளையாண்டுட்டு இருக்கிறான். நீங்கள் ஞானமுள்ள பிள்ளைகளாக இருக்கணும். கரங்களை வைத்து எழுச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்கள் அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்கிற புரியுது? வாலிபருக்கெலாம் கோவம் வருது. என்னையா இதான் உலகம் நினச்சிட்டு இருந்தோம், நீங்கள் வேற சிந்திக்க சொல்கிறீங்களே. நல்லா யோசிச்சுக்கிடுங்க, உங்களை எது ஆளுகை செய்துட்டுருக்கு? யாராவது ஒருத்தவங்களை ஆளுகை செய்யணும். கர்த்தர் உங்களை ஆளுகை செய்யணும். நீங்களும் நான் கர்த்தருக்கு அடிமையாக இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்க, என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, நான் செய்கிறேன்னு சொல்கிற ஒரு கூட்டமாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆகையால் 17ஆம் வசனம், நீங்கள் மதியற்றவளாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்க. இன்னைக்கு கடைசி காலத்தில் நமக்கு இல்லாமல் இருக்கிறது உணர்வற்ற நிலை. அப்படித்தானே? நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்கள் நடக்கும். ஜனங்கள் புசிப்பும் குடிப்பும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளையும் வாரிக்கொண்டு போகாது மட்டும் எப்படி இருப்பாங்க? உணராதவங்களாக இருப்பாங்க. இன்றைக்கி எல்லாம் என்டர்டெயின்மெண்ட் வேர்ல்டில் நம்ம இருக்கிறோம். அப்படி தானே? என்டர்டெயின்மெண்ட் வேணும். அல்ல சோதர் பிள்ளைகளை பாருங்கள், அந்த கார்ட்டூனை பார்க்க நேரத்தில் வேறு என்ன சொன்னாலும் நீங்கள் கூப்பிட்டீங்களோ ஒன்றும் கேட்காது, அப்படி பார்க்குறாங்க. நான் யோசிப்பேன், நேரம் போகிறது அப்படி பார்த்துட்டு இருக்கிறான். நம்ம சோமணும், நம்ம பிரசங்கத்தெல்லாம் அப்படி ஜனங்கள் கேட்கணும். கரங்களை வைத்து அழைச்சுங்க பாபா. எத்தனை பேர் சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். ஞானமுள்ள தேவனுடைய சித்தம் என்பதை உணர்வை கத்த நமக்கு தரும். இந்த சென்சிட்டிவ் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நாட்கள் அதான் சொன்னேன் பாருங்க, உங்களுக்கு கொசு கடிச்சாலும் கால் ஒரு முள்ளு குத்தினாலும் உடனே என்ன செய்றீங்க? அப்படியே இருக்கீங்க. என்ன பண்ணுறீங்க? டக்குன்னு அடுத்த கை வச்சு டமால்னு அடிக்கிறீங்க. அடுத்த என்ன பண்ணீங்க? கால் டக்குன்னு தூக்கி அது இருக்கிற ஆணியை புட்டிங்கி எடுக்கிறீங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணுறீங்க? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை அப்படி ரியாக்ட் பண்ணுறீங்களா? ஜோமன் எத்தனை நாள் ஆச்சு? வேத்த வாஸ்து எத்தனை நாள் ஆச்சு? நாளைக்கு வாசித்துக்கலாம், நாளைக்கு சர்ச்சு போய்க்கலாம், அடுத்த வாரம் சர்ச்சு போய்க்கலாம். நான் மட்டும் போனால் போதும், என் மனைவி பிள்ளைகள்லாம் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. நான் மட்டும் வந்தால் போதும், என் கணவர் பிள்ளைகள் வர மாட்டாங்க. நாங்கள் மட்டும் வந்தால் போதும், எங்கள் பிள்ளைகள் வரும். இல்லைங்க, பிரைஸ் ஆண்டவர் சொல்கிறார், ஆராதிக்க வரும்பொழுது எப்படி வரணுமா? என்ன வருமா? ஒரு கூட்டமாக வீட்டில் ஒருத்தர் மிஸ் ஆகக்கூடாது. கரங்களை வைத்து வர அழிச்சாங்க. அப்படிப்பட்ட எழுப்புதலின் நாட்களை கர்த்தர் தருவாராக. ஆமாம், ஞானமுள்ளவர்கள் முழு குடும்பத்தையும் உள்ளே கொண்டு வந்துருவாங்க. ஞானமுள்ள ஸ்தோத்திரம். என்னது? நோவா என்ன பண்ணான்? குடும்பத்தை ரசித்தான். கரங்களை வைத்து அழிச்சுங்க பார்ப்போம். முழு குடும்பமும் சபைக்குள்ளே வரணும். ஒரு ஆமைச்சுங்க, அது சீக்கிரமாக கர்த்தர் அந்த காரியத்தை செய்யும்படியாக நம்ம ஜோமன் கரங்களை உயர்த்தி ஆண்டு வர என் முழு குடும்பமும் சபைக்கு வர என் தேவன் நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டு வர முழு குடும்பம் சபைக்குள்ளே வரணும் ஆண்டு வர சொல்லிட்டு சொல்கிறாரு, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறிக்கொள்ளாம், இதில் மயங்காத. உன்னை மயக்க விட்டுட்டு அல்ல சோத்தை என்ன பண்ணுவான்? அவன் செய்கிறதெல்லாம் கர்த்தர் கிருபை நிறையவாய் தருவாராக. பிரைஸ்ல ஆவில் நிறைந்து சங்கீதங்களாலும் கீர்த்தங்களால் ஞானப்பாட்டினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இறுதி கர்த்தரை பாடி நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை எப்பவுமே ஸ்தோத்திரிச்சு நமக்கு வர்ற தைரியம் கர்த்தர் கொடுக்குற தைரியமாக இருக்கணும். சொல்லுங்கள் அல்லேலூயா. பிரைஸை குடிக்கிறவங்க சத்தம் போடுவோம், இப்படிமா அது சோதரா, அது தண்ணினால் வர்ற தைரியம். ஆனால் நமக்குள்ளே வர்ற தைரியம் பரிசுத்த ஆவி நிறைவு நாள் வரணும். கரங்களை வைத்து வர எழுச்சுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நான் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும்? முதலாவது பிரியமான பிள்ளைகள், ரெண்டாவது கீழ்ப்படுகிற பிள்ளைகள், மூணாவதாக வெளிச்சத்தின் பிள்ளைகள், நான்காவதாக
ஞானப்பட பிரைஸ் என்னை எப்படி மாற்றுங்க, நான் அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நான் காணப்பட எனக்கு உதவி செய்யும் கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போமாக. எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான நேரத்தில் நாங்கள் எல்லாம் ஒன்று கூடுமை துதிக்க ஸ்தோத்தரிக்க மகிமைப்படுத்த தந்த கிருபைக்கு நன்றி. இப்பொழுது நல்ல வார்த்தைகளை கேட்டோம் அப்பா. நாங்கள் ஆண்டவரை பிரியமான பிள்ளைகளாக, கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ஞானமுள்ள பிள்ளைகளாய் காணப்பட கிருபை தாங்க. ஆண்டு உண்மை பிரதிபலிக்கிற கூட்டமாக, நம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற கூட்டமாக, கனி கொடுக்கிற கூட்டமாக, காலத்தை பிரோஜனப்பட்டு கொள்கிற கூட்டமாக, உணர்வுடைய உள்ள நிறைந்த கூட்டமாய் காணப்பட கிருபை தாங்க. இந்த வார்த்தை எங்கள் வேலைகள், தொழில்கள், ஊழியங்கள், படிப்பு எல்லாம் முயற்சி ஆசை போக்குவரத்து நல்ல பாதுகாப்பை தாங்க. அப்படி கிருபை தாங்கட்டும். அண்ட் எல்லா பிரயாணங்கள் ஜெயமாக இருக்கட்டும் அப்பா. காரியங்கள் வாய்க்கட்டும். நன்மைகள் குறித்த சாட்சிகள் வரட்டும். கண்ணீரோடு கலக்கத்தோடு கூட இருக்கிறவங்களுக்கு விடுதலை தாங்க. என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லையே அப்படின்னு சொல்ற பரிசுத்தாவின் நல்ல மாற்றத்தை தருவீராக. உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டு பிள்ளையின் ஆசீர்வாதத்தை ஆண்டு வரை அனுபவிக்க துடிக்கிற நாங்கள் பிள்ளையாய் நடந்து கொள்ள கிருபை தாங்க. இயேசுவின் பிள்ளையாய் நாங்கள் நடந்து கொள்ள நீர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த சத்தத்தை ஆண்டவரே பசு மரத்தாணி போல் எங்கள் இதயத்தில் பதியட்டும். என் வாழ்க்கை நல்ல மாற்றம் உண்டாகட்டும். அப்படி செய்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனங்களை, நித்திய பேரின்பம் நிகழ்ச்சியானது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு நீ கேட்ட சத்தியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் எப்படிப்பட்டவர்கள், எப்படிப்பட்ட பிள்ளைகள் என்பதை, பிரியமான பிள்ளைகள், கீழ்ப்படுகிற பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள், ஞானத்தின் பிள்ளைகள் அப்படிங்கிறத நான் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதன்படி வாழ ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வாராக. தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை நீங்கள் ஆராதிக்க முடியும். எங்களுடைய யூடியூப் சேனல் ஜைனேஜ் சர்ச் திருநெல்வேலி, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து லோக்கல் இருப்பீங்கன்னா எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். நீங்கள் வந்து ஆராதியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.